God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தராய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. மீண்டுமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபரின் அலங்காரம் என்கிற தலைப்பில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வீடியோக்களை போட்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது ஆறாவது பகுதியாக ஸ்தோத்திரம், ஆறாம் பகுதியாக ஸ்தோத்திரம் நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 148 12வது வசனம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளோர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் சங்கீதம் 148:12 சொல்லப்பட்டபடி, வாலிபரே, கன்னிகைகளே, ஸ்தோத்திரம், முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். 4 விதமான ஸ்தோத்திரம் பருவத்தினரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளர், பிள்ளைகள். 4 விதமான பருவத்தில் உள்ள இந்த பிள்ளை மனிதர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 4 பருவத்தினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த 12வது வசனத்தில். அதில் முதல் பருவத்தினர் வாலிபரே. கர்த்தர் வாலிபருக்கு முதலிடம் கொடுக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் வாலிபருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் கடந்த வீடியோக்களில் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டபடி நீங்க இந்த வாலிப நாட்கள்ல நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை துதியுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதற்கு ஏற்ற வயது வாலிப வயது தான். கர்த்தரை சேவிப்பதற்கு ஏற்ற வயது வாலிப வயது தான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அற்ப பொருட்களுக்காக உங்க இந்த சரீரத்தை நீங்க விற்று போடாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சேவியுங்கள். வாலிபரே, கன்னிகைகளே, பெண்களும், கன்னி பெண்கள், வாலிப பெண்கள், நீங்களும் கவனமா இருங்க. ஸ்தோத்திரம். ஆண்களுக்கு மட்டும்தான் இல்ல, வாலிப பெண்களுக்கும் இங்கே அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வாலிப பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பொதுவா கிறிஸ்தவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். தகுதியான வஸ்திரம், ஸ்தோத்திரம், நீங்கள் தகுதியான வஸ்திரம் தரிக்க வேண்டும் பெண்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அரைகுறையான ஆடைகளை அணிந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் வலம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். இது நான் சொல்வதல்ல, கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு போதிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையினால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகள் உங்களை நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு, துதிக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்கள் சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செய்வதற்கும், ஸ்துதிப்பதற்கும், ஆராதனை செய்வதற்கும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119. சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று வாலிபர்களில் தன்னை எப்படி தன் வழியை சுத்தம் பண்ணுவான், இப்படிப்பட்டதான அசுத்தங்கள்ல இருந்தும், இந்த விதமான ஸ்தோத்திரம் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்தும் தன்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதை சங்கீதக்காரன் ஒரு கேள்வி எழுப்புறான். ஸ்தோத்திரம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், ஒரு கேள்வி. ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து பதில் வருது பாருங்க. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தான்.
தேவனை அறிந்த பிள்ளைகள். ஸ்தோத்திரம். தேவனை அறியாதவர்களுக்கு வார்த்தை என்பது என்னவென்று தெரியாது. தேவனை அறிந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை தான் உங்களை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையம். ஸ்தோத்திரம். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ஸ்தோத்திரம். அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். எனக்கு அருமையான வாலிபனே, இந்த வார்த்தைக்குள்ளாக நீ கடந்து வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை உன் மனதிலே தியானித்து உன் இருதயத்திலே வைத்து, ஸ்தோத்திரம், நீ அவருக்காக உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதித்து அவர் உன்னை பெருக பண்ணுவார். உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னுடைய மன குழப்பங்களிலிருந்து உன்னை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். உன் போதைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கங்கள் உன்னை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபன் தன் வழியை எதினால் தன்னோட வார்த்தையினால் மட்டும்தான். அந்த உலகத்துல முழு உலகத்துக்குமே சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இந்த அறிவுரையை சொல்லலை, இந்த வேதத்தை சொல்லலை. முழு உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்லுகிறேன். உங்களை சுத்தம் பண்ணுவதற்கும் உங்களை பாதுகாப்பதற்கும் ஒரே ஒரு மருந்து இந்த வேத வசனத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் இல்லை என்றால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாலிபமும் இல்லை, வயசும் இல்லை. ஸ்தோத்திரம். அரை குறைதான் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று நான் உங்களிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். இந்த கருமையான சகோதரர்களே, பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம். உங்க வாலிபர்களே, நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க தான் வருங்கால. ஸ்தோத்திரம். வருங்காலம் உங்க கையில் தான். ஸ்தோத்திரம். வாலிபர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஸ்தோத்திரம். என்று இருக்கக்கூடியவர்களெல்லாம் வயதானவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வாலிபர்கள் 30 வயதுக்குள்ளே தாங்கள் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கை கணக்கை முடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் 90, 100 வயதுடைய மக்கள் இங்கே இருப்பார்கள். 20 வயதை கடந்தவர்கள் யாரும் இருப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாலிபத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை மீது நீங்கள் கவனமாயிருங்கள். ஸ்தோத்திரம். செல்லம் கொடுத்து சீரழித்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். பெற்றோர்தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசான்கள், நல்ல பாதுகாவலர்கள். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் நல்ல பாதுகாவலர்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஸ்கூல் டீச்சர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலராக இருக்க முடியாது. அவர்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள், அவ்வளவுதான். அவர்களை நல்ல வழிப்படுத்தவும் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றோர்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகையினால் உங்கள் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நீங்கள் கண்காணிப்பாயிருங்கள், உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள். அவர்கள் செய்கிற செய்கைகளை நீங்கள் கண்டியுங்கள். உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிக்கிறதுக்கு என்ன உரிமை இல்லாம போச்சு? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் நன்றாக இந்த விவிலியத்தை வாசியுங்கள். வாசித்து ஸ்தோத்திரம், நீங்க உங்களையே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வேதத்தை வாசித்து அதை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? உலகத்துல வேற மருந்தே கிடையாது. ஸ்தோத்திரம். மனிதர்களை சுத்தம் பண்ணுவதற்கு, பாவிகளை ரட்சிப்பதற்கு ஒரே மருந்து இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை தான். இதை விட்டா வேற உலகத்துல வழியே இல்லை, கதியே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளோ புண்ணியம் செய்தாலும் சரி வேலைக்காகாது. வார்த்தை ஒன்று மட்டும்தான் உங்களை சுத்தம் பண்ண முடியும், உங்களை சுகமாக்க முடியும், உங்களை குணமாக்க முடியும். எந்த நோயிலிருந்து உங்களை குணமாக்குறதுக்கு இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் மனக்குழப்பத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 89
45வது வசனம். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். பாருங்க, அவனுடைய வாலிப நாட்கள்லாம் குறுக்கிடுவார் ஆண்டவர். அவனை 100 வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயே வாழலாம்னு சொல்றாங்க. இந்த மனுஷன் உண்மையிலே சரியானவனாக இருந்தா 100 வயதை கடந்தும் வாழலாம். ஆனா இந்த நாட்கள்ல வாலிப நாட்களை நான் குறுக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அங்க வாலிபர்களுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்க வாலிபத்தை அவங்க பாதுகாத்துக் கொள்றது இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே குறைத்துக் கொள்ளுகிறாங்க. சோதரம் சோதரம். அதனால எனக்கு அருமையானவர்களே, சோதரம், உங்களுடைய ஆயுள் நாட்களை நீங்கள் வாலிபர்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வாலிப பெண்களே, நீங்கள் உங்களை பலவித இச்சைகளுக்கு ஆட்படுத்தி கொள்ளாமல் சோதரம் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். சோதரம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என்னிடத்திற்கு வா என்று அவர் அழைக்கிறார். சோதரம், நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது மட்டுமே அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். சோதரம், அதனால அவர் வாலிப நாட்களை நமக்கு நீடிக்க பண்ணுவார். வாலிப நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சோத்திரம், தீர்க்காயுசை நமக்கு. கர்த்தருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுக்கு தீர்க்காயுசை உண்டாகும். சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், சோதரம், 25வது வசனம். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். பாருங்க, அதாவது 1000-ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சிக்கும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். பாத்தீங்களா? சோதரம். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்தது மாதிரி. ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை உண்மையா விசுவாசித்து அவருக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ஒரு வாலிபம் இருக்கும். சோதரம். வயசானா கூட சோதரம் நீங்க வாலிபர்களைப் போலவே இருப்பீங்க. கர்த்தருக்கு சோதரம். வாலிபர்களைப் போலவே தோற்றம் அளிப்பீர்கள். சோதரம். தேவையற்ற பிரச்சனையெல்லாம் இருக்காது, தேவையற்ற சிந்தனைகள் இருக்காது. சோதரம். உங்களை சிந்தனைகளால் அலைக்கழிக்க முடியாது எந்த ஒரு சக்தியாலும். சோதரம். எந்த பிரச்சனையுமே ஈஸியா டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவர் நம்மளோட இருந்தார், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம ஈஸியா டீல் பண்ணலாம். அதனாலதான் அங்க சொல்றாரு, வாலிபத்தில் அவனுடைய மாமிசம். அந்த மாமிசம் எப்படி இருக்குமா? வாலிபனுடைய மாமிசம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு 10, 20 வயசு, 25 வயதுள்ள ஒரு வாலிபனுடைய அந்த மாமிசம் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோதரம். அந்த மாதிரி மறுபடியும் அவனுடைய வாலிபத்தில் அவனுடைய மாமிசம் வாலிபத்தினுடைய மாமிசத்தை போல மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். யார? இந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு மனிதனை நீ இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும்போது உன்னுடைய இமேஜவே மாத்திடுவார். சோத்திரம். நீ ஒரு வயதான தோற்றமுடையவனாக இருந்தாலும் சரி, சோத்திரம், அவர் உன்னை ஒரு இளம் வயதினரை போல மாற்றுவார். சோத்திரம். அது இந்த வார்த்தைக்குத்தான் அந்த வல்லமை உண்டு. இந்த வார்த்தைக்குத்தான் அந்த வல்லமை. வேற எதுக்கு, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த வல்லமை கிடையாது. ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 24வது அதிகாரம்
5வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். பார்க்கிறோம், மோசே என்ன செஞ்சாருன்னா 5 கிழடு கட்டைகளை அனுப்பல. சோத்திரம். சாக மாட்டாம கம்பு ஊண்டிக்கிட்டு சோத்திரம் அப்படி தள்ளாடிக்கிட்டு கூனி குறுகி கண்ணு தெரியல காது கேட்கல என்று சொல்லக்கூடிய மனிதர்களை அவர் அனுப்பவில்லை. பலி செலுத்தணும், கடவுளுக்கு பலி செலுத்தணும். அப்ப காளைகளை பலி செலுத்தணும். அப்ப நல்ல திடகாத்திரமான நல்ல கம்பீரமான சரீர புஷ்டியுள்ள வாலிபர்களை அழைக்கிறார். அழைத்து நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த காளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி நீங்க என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்கன்னு சொல்லி சில வாலிபர்களை அனுப்புறாரு. அவங்க போய் அந்த பலிகளை அவர்கள் வாலிபர்கள் தான் அந்த பலியை செலுத்தினாங்க. சோதரம். மோசை கூட செலுத்தல, மோசைக்கும் வயசாயிருச்சு. அப்ப சோதரம் பாருங்க, அவர் வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர் அந்த வாலிபர்கள் அந்த பயிற்சி கொடுக்குறாரு. சோதரம் இப்படிதான் பலி செலுத்தணும் அப்படின்னு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுங்க. உங்க சபைகள்ல, ரட்சிக்கப்பட்ட சபைகள்ல சோதரம் நல்ல விசுவாச பிள்ளைகள், உங்க வாலிப பிள்ளைகளுக்கு நீங்களே பயிற்சி கொடுங்க. இதை வேற யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுங்க. வேதம் வாசிக்க கற்றுக் கொடுங்க. சோத்திரம். மெகா தொடர் என்கிறதான அந்த தொடரை பார்த்து நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கிட்டு உங்க பிள்ளைகளும் அதை சேர்ந்து தொடர்ந்து வருவார்கள். சோத்திரம். இவ்வகையான காரியங்களை பெற்றோர்கள் அவர்களுக்கு பாடமாக கற்றுக்கொடாமல் பலி செலுத்துவது எப்படி, வேதம் வாசிக்கிறது எப்படி, சோத்திரம் ஆண்டவரை சேவிக்கிறது எப்படி, ஜெபிக்கிறது எப்படி, இதை கற்றுக் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபரின் அலங்காரம் இதுதான். வாலிபர்கள் இன்று அலங்காரத்துக்கு பதிலாக கொடுத்த அலங்காரத்தை அலங்கோலமாக சீரழித்து வருகிறார்கள். சோத்திரம். ஆண்டவர் அலங்காரமாக இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவர் அந்த அலங்காரத்தை கொடுத்தார். வாலிபம் என்பது ஒரு அலங்காரம். ஏற்கனவே நான் அந்த வீடியோக்கள்ல நீங்க போய் பாருங்க. சோத்திரம். உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். வாலிபனே, உனக்கு அலங்காரமாய் கொடுக்கப்பட்ட இந்த வாலிப நாட்களை நீ அலங்கோலமாக மாற்றாதே, சீரழித்து சின்னாபின்னமாகாதே. சோத்திரம். திரும்பி வா, கர்த்தரிடத்துக்கு வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வேற யாரிடத்திலும் போவன, நீ ஆண்டவரிடத்து இயேசு கிறிஸ்துவிடத்து வா. உன்னை அவர் நேசிக்கிறார். அவர் உன்னை விடுதலையாக்க, உன்னை விடுவிக்க வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ மன்னாவாய் இருக்கிறார். பாவ நிவாரண பலியா இருக்கிறார். உனக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். சோதரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மறுபடியுமாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தில் உங்களையும் ஒரு பங்குதாரராக அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.